மஞ்சள் நிற ஆடையுடன் மஞ்சக்காமலை பத்தி பேச வந்திருக்கேன். ஹோமியோபதிக் மருத்துவத்துல ஒரு சிறந்த அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் உடைய மதர் டிஞ்சர் மஞ்சள் காமாலைக்கு சிறந்தது அப்படின்னா சைனாந்தஸ் வர்ஜினிகான்ற அற்புதமான ஹோமியோபதிக் மதர் டிஞ்சர் சிறந்த முறையில மஞ்சள் காமாலையிலிருந்து உங்களை மீட்டு வர்றதுக்கு உதவி செய்யும். இப்ப நம்ம மஞ்சள் காமாலையை பொறுத்த மட்டும் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் அண்ட் நான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ். அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் அதாவது உள்ளாடி இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகாது. அது பைல் டக்ட்ல அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகிறதுனால, பிலியரி ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால 80 to 90% கால் பிளாடர் ஸ்டோன்ஸ்ல தான் இந்த உள்ளாடி இருக்கிற பிரச்சனை வரும். நான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது அன்கான்ஜுகேட்டட் பிலிரூபின்ஸ்னால வரக்கூடியது. நம்ம ரத்தத்துல இருக்கிற சிகப்பணு தான் கன்வெர்ட் ஆகி அதுல இருக்கிற அந்த ஹீம் தான் பிளேன் கன்வெர்ட் பண்ணி அத பிலிரூபினா மாத்துது. பேதி எல்லாம் மஞ்சளா வருது இல்லையா? இதுக்கு தலைமை தாங்கிறதே ரத்தத்துல இருக்கிற ஹீம் தான். அந்த ஹீம்ல பிரச்சனை வந்துச்சுனாலே இங்க எல்லாமே பிரச்சனை வந்துரும். இந்த அன்கான்ஜுகேட்டட் பிலிரூபின் வெளியில நடக்கிற பிரச்சனைகள் பொதுவா ஃபேட்டி லிவர்னால, இல்ல ட்ரக் இன்டியூஸ்ட்னால, ஹெப்படைட்டிஸ்னால, ஹீமோலைட்டிக் அனீமியால இப்படி பல பிரச்சனைகள் வரும்போது வெளியில இருக்கிற கான்ஜுகேட்டட் பிலிரூபின் கன்வர்ஷன் இஷ்யூஸ்னால லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் ஒழுங்கா நடக்காம இந்த பிரச்சனைகள் வரலாம். ஃப்ரிஞ்ச் ட்ரீன்ற மரத்துல இருந்து எடுக்கக்கூடியது அந்த மருந்து, அதோட வேர்ல இருந்து எடுக்கக்கூடியது. இதுல இருக்கக்கூடிய ஆக்டிவ் கான்ஸ்டன்ட்ஸ் பார்க்கும்போது லிக்னன்ஸ் such as பிலிரின், பினோரிசிலோல்ஸ், பீட்டா டி குளுக்கோசைட்ஸ், பிலிரின் 2O பீட்டா டி குளுக்கோசைட்ஸ், பிலிரின் 6O பீட்டா டி குளுக்கோசைட்ஸ், சிக்கோரிடோசைட்ஸ் such as ஒலிரோபேன், லிகிஸ்ட்ரோசைட், அகிஸ்டிஃபோலியோசைட்ஸ் பி இந்த மாதிரியான ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இதெல்லாம் தான் அதோட மருத்துவ தன்மைக்கு காரணம். இதுக்குள்ளாடி இருக்கிற சயனாந்தின் பிரைமரி ஆக்டிவ் பிரின்சிபிள். இது லிவரை ஸ்டிமுலேட் பண்றதுக்கும் அதோட கசப்பு சுவைக்கும் இதுதான் காரணம். அடுத்தது இந்த பிலிரின் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி அண்ட் ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் இருக்கு. சோ இப்படிப்பட்ட ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் குறிப்பா நோய் மேல எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா ஹெப்படைட்டிஸ் A, B, C, E இந்த மாதிரி கிருமிகள் இருக்கிற நேரத்துல லிவரை எந்த அளவுக்கு பாதுகாப்பா இயக்க வைக்க முடியுமோ அவ்வாறு அதை பாதுகாத்து நகர்த்தி செல்வதற்கு உதவி செய்கிறது. அடுத்தது அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ். இதனால பிலிரூபின் வெளியேறி நமக்கு ஜீரண மண்டலத்துக்கு வராது. இன்டெஸ்டைன்ல அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகுறதுனால ஜீரண மண்டலமே ஸ்தம்பித்து போயிடும். லிக்விஃபையிங் தி பிலிரூபின் இதோட மேஜர் ஃபங்க்ஷன். நான் மேல குறிப்பிட்டிருக்கிற ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் லிக்விஃபை பண்றதுக்கு மேஜரா உதவி செய்யுது. ஃபேட்டி லிவர் கொழுப்பு படிஞ்சு லிவர்ல லிவர் ஃபங்க்ஷனை பாதிக்கும். சோ இதனால லிவரோட மெட்டபாலிக் ஃப்ளோவை அதிகப்படுத்துறதும் ஸ்டேசிஸ் வராம ரெடியூஸ் பண்றதுக்கும் உதவி செய்யும். மதுபானத்தினாலையும் லிவர் இன்ஜுரி ஏற்படுகிற நேரத்திலையும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்து அதை பாதுகாக்கிறதோட அதுல படிக்கிற டாக்ஸின்ஸை கிளியர் பண்றதுக்கும் உதவி செய்து கொடுக்குது. இப்படி லிவருக்கு உள்ளாடி நடக்கிற பிரச்சனையும் வெளியில இருந்து வருகிற பிரச்சனையும் எல்லாத்துக்குமே ஒரு படைவீரனா இந்த சைனாந்தஸ் வர்ஜினிகா உதவி செய்து. இதற்கான ரிசர்ச் ஆதாரங்கள்னு பார்க்கும்போது பல ஆதாரங்கள் இருக்கு. இந்த ஸ்கிரீன்ல தெரிந்த இந்த ரிசர்ச் ஆதாரங்களை பாருங்க. இவை எல்லாமே பல்வேறு நாடுகள்ல பல்வேறு காலகட்டங்கள்ல மனிதனுக்கு இந்த சைனாந்தஸ் வர்ஜினிகா கொடுத்து எடுக்கப்பட்ட ஆய்வுகளின் முடிவுகள். இந்த மருந்து பலதரப்பட்ட லிவர் பிரச்சனைகளுக்கு தனி ஒருவனா செயல்படுது அப்படின்றத முடிவெடுக்குது. இதை பத்தி கன்சல்டிங் தேவை அப்படின்னா உங்களோட டாக்டர் கிட்ட பேசுங்க. இல்ல எங்கிட்ட உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படின்னா www.drkrusli வெப்சைட்குள்ள வாங்க, நீடுகள் செக்ஷனுக்குள்ள வாங்க. சோ நான் ஒவ்வொரு மந்த் எண்டும் சென்னையில டைரக்ட் கன்சல்டேஷன் உண்டு. நீங்க சென்னையில இருக்கீங்க அப்படின்னா டைரக்டா நேர்ல என்ன பார்த்துக்கலாம். நன்றி.